வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நளினி. பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இன்று மதியம் குஜராத் செல்ல இருக்கிறார். இந்த பயணத்தின் போது ஜனந்தில் உள்ள மைக்ரான் டெக்னாலஜியின் அதிநவீன செமிகண்டக்டர் அசம்பிளி, டெஸ்ட் மற்றும் பேக்கேஜிங் வசதியை திரு மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளார். தொழில்நுட்பங்களின் அடிப்படையிலான நிர்வாகம், வர்த்தகம் புரிவதை எளிமையாக்குவதற்கான நடைமுறைகள் போன்ற அரசின் பல்வேறு நடவடிக்கைகளால் தற்போது நாடே சீர்திருத்த எக்ஸ்பிரஸில் பயணித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முன்னேறிய இந்தியாவை உருவாக்குவதற்கான நிதி, தொழில்நுட்பம் மற்றும் சீர்திருத்தங்கள் குறித்து நேற்று நடைபெற்ற பட்ஜெட்டிற்கு பிந்தைய இணையவழி கருத்தரங்கில் அவர் பேசுகையில், சீர்திருத்த எக்ஸ்பிரஸின் வேகத்தை பராமரிக்க கொள்கை நோக்கங்களுக்கு அப்பாற்பட்டு கொள்கையின் விளைவுகளிலும் சிறப்பு கவனம் தேவை என்றார். இந்திய பொருளாதாரம் நடப்பு நிதியாண்டின் 3வது காலாண்டில் 7.8% வளர்ச்சியடைந்துள்ளது. நடப்பு நிதியாண்டு முழுவதற்குமான யதார்த்த GDP வளர்ச்சி 7.6% மதிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டில் இது 7.1% இருந்தது. 2022-23 ஆண்டை அடிப்படை ஆண்டாக கொண்டு மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களில் இவ்வாறு தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து மேற்கு வங்கத்தின் முழுமையற்ற இறுதி வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிடுகிறது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் சிறப்பு தீவிர திருத்த செயல்பாட்டில் ஈடுபட்ட நீதித்துறையால் சான்றுகள் சரிபார்க்கப்பட்டு வாக்காளர்களின் பெயர்களும் இந்த பட்டியலில் இடம்பெறும். காரைக்காலில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டத்தின் தொடக்க விழா நேற்று நடைபெற்றது. கோவில்பத்து BM ஸ்ரீ தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு BRN திருமுருகன் தலைமையேற்று மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு.